புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் குடும்ப உறவினர் முனைவர் திருமிகு ஆனந்த் டெல்டும்டே அவர்களே, நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தோழர் கௌதம சன்னா அவர்களே, நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த நூல் குறித்து மதிப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மூத்த ஊடகவியலாளர், ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய தோழர் AS பன்னீர்செல்வம் அவர்களே, என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகளை ஊக்கப்படுத்தி வருகிற நமக்கு உற்ற துணையாக இருக்கிற அருமை தோழர் மூத்த ஊடகவியலாளர் மொழிபெயர்ப்பாளர் ஆர் விஜயசங்கர் அவர்களே, இந்த நூலுக்கான மதிப்புரையை வழங்கி நூலுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற நமது கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய தோழர் முனைவர் ரவிக்குமார் அவர்களே, இன்றைக்கு சமூக ஊடகங்களில் இடதுசாரி அரசியலை வலுவாக பேசிக் கொண்டிருக்கிற, வலதுசாரிகளுக்கு சாட்டையடி கொடுத்து வருகிற மதிப்பிற்குரிய மார்க்சிய சிந்தனையாளர் தோழர் மருதையன் அவர்களே, வாழ்த்துரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழக அரசின் திட்டக்குழுவை சார்ந்த பொருளியல் சிந்தனையாளர் மதிப்பிற்குரிய ஜெயரஞ்சன் அவர்களே, தோழர் நக்கீரன் காமராஜ் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் துணை பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி அவர்களே, முதன்மை செயலாளர் தம்பி AC பாவரஸ் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர்கள் தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களே, பாலசிங்கம் அவர்களே, இளஞ்சேக்குவேரா அவர்களே, மாவட்ட செயலாளர்கள் சென்னை ஒருங்கிணைந்த மாவட்டத்தை சார்ந்த கரிகால் வளவன், சைதை ஜேக்கப், தா இளையா, வழக்குரைஞர் சாரநாத், வேலுமணி, சேத்துப்பட்டு இளங்கோ, வழக்குரைஞர் அப்புன், சி சவுந்தர், உஷாராணி, இளங்கோவன், தேவ ஞான முதல்வன் ஆகிய தோழர்களே, கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள், மூத்த தோழர்கள், செய்தி தொடர்பாளர் தம்பி கு.க. பாவலன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் வழக்குரைஞர் எழில் கரோலின் அவர்களே, வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே, விடுதலை செழியன் அவர்களே, வருகை தந்து வந்துட்டாரா இல்லையா? வருகை தந்திருக்கிற அண்டை மாவட்டங்களை சார்ந்த தோழர்களே, குறிப்பாக தென்னவன் அவர்களே, எழிலரசு அவர்களே, மற்றும் இந்த அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிற கட்சியின் முன்னோடிகளே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
குறுகிய கால இடைவெளியில் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வு. நேற்று நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்த திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்களை நம்முடைய அலுவலகத்திற்கு அழைக்க வேண்டும் என்கிற ஆசையின் அடிப்படையில் அவரிடம் அனுமதி பெற்று இந்த நூலை இங்கே நாம் அறிமுகம் செய்திருக்கிறோம். இந்த நூலை படிப்பதற்கு கூட கால அவகாசம் இல்லாத ஒரு சூழல். நேற்று இரவுதான் தோழர் விஜய் சங்கர் அவர்களுக்கே நாம் இந்த புத்தகத்தை கொண்டு போய் சேர்க்க முடிந்தது. அதற்கு ஒரு நாள் முன்னதாக எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அவரே முயற்சி செய்து நூலை பெற்று படித்திருக்கிறார். தோழர் ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே இந்த நூல் வெளிவந்த உடனேயே வாங்கி அதை படித்து விட்டார். ஆகவே இந்த மூவரும் இந்த நிகழ்விலே இந்த நூல் குறித்து பேச வேண்டும் என்று நாம் ஏற்பாடு செய்து திடுமென ஒருங்கிணைக்கப்பெற்ற ஒரு நிகழ்வு. பொதுவாக இந்த மாதிரியான நிகழ்வை நாம் மாலை நேரத்தில் தான் வைப்பதுண்டு. மாலையில் அவர் மும்பைக்கு செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். 2 நாள் அனுமதி பெற்று வந்திருக்கிறார். ஆகவே விமானத்திற்கு எந்த தடையும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்கிற ஒரு அச்சத்தில் இருந்துதான் காலையிலேயே முற்பகலிலேயே இந்த நிகழ்ச்சியை நடத்தி விடுவதென்று நாம் முடிவெடுத்து நேற்று மாலைதான் இந்த அழைப்புதழை கூட அச்சிட முடிந்தது. எனவே குறுகிய கால இடைவெளியில் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பங்கேற்று நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து சிறப்பித்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். அதே போல இந்த நிகழ்வை சிறப்பிக்கிற வகையில் வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் என்னுடைய நன்றி. ஐக்கனோக்ளாஸ்ட் என்கிற இந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை இங்கே எடுத்து சொன்னார்கள். ஐக்கன் என்றால் அது ஒரு அடையாளம், ஒரு பிம்பம். ஐக்கனோக்ளாஸ்ட் என்றால் பிம்பத்தை உடைப்பவர் என்று பொருள். பிரேக்கர் ஆஃப் இமேஜ். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்கனவே இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ள கலாச்சார தளத்தில் நிறுவப்பட்டுள்ள பிம்பங்களை உடைத்தவர், நொறுக்கியவர், சிதைத்தவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி உடைத்தால்தான், சிதைத்தால்தான் புதிய கட்டுமானத்தை உருவாக்க முடியும். ஒரு பழைய வீடு, பாழடைந்த வீடு இருக்குன்னா அதை இடிச்சுட்டு தான் புதுசா வீடு கட்ட முடியும். அதை நம்ம ரெனோவேஷன்ங்கிற பேர்ல ரிப்பேர் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தா என்னைக்காவது நம்ம தலையில விழுந்துரும். ஆக எப்படி ஒரு பழைய பாழும் கட்டிடத்தை இடித்து விட்டு புதிதாக ஒரு இல்லத்தை நமக்கு தேவைக்கு ஏற்றார் போல நம் விருப்பம் போல கட்டி எழுப்புகிறோமோ, அதை போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சமூகத்திலே நிறுவப்பட்டிருக்கிற பழைய பிற்போக்குவாத மூட நம்பிக்கைகள் மலிந்த, பாகுபாடுகள் நிறைந்த, கேடுகள் நிறைந்த கட்டமைப்பை, சோசியல் ஸ்ட்ரக்சர், சமூக கட்டமைப்பை நொறுக்கியவர் என்று பொருள். அதற்கு அவர் ஆயுதங்களை ஏந்த வேண்டும் என்று ஆயுத பயிற்சி எடுக்க போகவில்லை, தலைமறைவாகவில்லை, படை கட்டவில்லை. ஆனால் அதை நொறுக்க முடியும் என்கிற மேஜிக் அவரிடத்தில் இருந்தது, அந்த ஆற்றல் இருந்தது. அதனால்தான் அவர் இன்றைக்கு நம்முடைய ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் சொல்லுவதை போல
225 மில்லியன், ஏறத்தாழ 22.5 கோடி மக்கள் உணர்ச்சி பிழம்பாக அவரோடு இணைந்திருக்கிறார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு பின்பற்றுகிறார்கள். உலகத்தில் யாருக்கும் இது போன்ற ஒரு மக்கள், வெகு மக்கள் இல்லை. ஒரு எமோஷனல் பாண்டிங் டுவர்ட்ஸ் அம்பேத்கர். புரட்சியாளர் அம்பேத்கரை இந்த அளவுக்கு இந்த மக்கள் உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்கள் என்றால் அவருடைய பங்களிப்பு எத்தகையதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அண்மையில அகமதாபாத்துக்கு சென்றிருந்த போது அங்குள்ள தோழரிடத்திலே சொன்னேன், அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவோ எழுதியிருக்கிறார், எவ்வளவோ பேசியிருக்கிறார், எத்தனையோ களங்களை அமைத்து போராடி இருக்கிறார். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் 2 பங்களிப்பை மட்டுமே நினைவில் கொண்டால் போதும். ஒன்று, அவருடைய படைப்பில் பிரதானமானது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு சட்டம். இன்னொன்று புத்தா மீஸ் தம்மா. இந்த 2 படைப்புகள் அவருடைய பங்களிப்புகளிலேயே உச்சமானவை. அவருடைய அறிவாற்றலுக்கு சாட்சியங்களாக நிற்பவை. அவர் இந்த பழைய சமூக கட்டமைப்பை அடித்து நொறுக்குவதற்கு ஏந்திய ஆயுதங்கள். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது பொலிட்டிக்கலி, அரசியல் ரீதியாக ஒரு புதிய கட்டுமானத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது. புத்தா மீஸ் தம்மா என்பது சோசியலி அண்ட் கல்ச்சுரலி, சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் புதிய கட்டுமானங்களுக்கான ஆதாரம், மூலாதாரம். ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, அவரை எவ்வாறு பின்பற்றுவது, இதை நான் பேசுவதால் என்னை அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் என்று பலரும் சித்தரிக்கிறார்கள். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை என்று ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் இங்கே பேசினார். அம்பேத்கருக்கு எதிராக அவர் பேசவில்லை. அம்பேத்கரை ஒரு வணிக பொருளாக பயன்படுத்தக்கூடாது, வழிபாட்டு பொருளாக பயன்படுத்தக்கூடாது. ஒரு கமாடிட்டி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், வணிக பொருள். ஒரு பொருளை விற்கிறது எப்படி, அதுக்கு எப்படி விளம்பரம் கொடுக்கிறது, அதுக்கு என்ன மாதிரியான ப்ரொஜெக்ஷன், அப்படி கொடுத்தா ஜனங்களை ஈர்த்து அதை உடனே வாங்கிடுவாங்க. அதை வைத்து வியாபாரம் செய்வது. இன்னொன்று, அவருடைய கருத்துக்களை பற்றி கவலைப்படாமல் அவர் எங்கள் தலைவர், எங்கள் சமூகத்தை சார்ந்தவர், எங்களை மீட்பர் என்று மட்டுமே அவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுவது. வர்ஷிப்பிங் அண்ட் கமாடிஃபையிங், இந்த 2ம் கூடாது என்பதுதான் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் இங்கே பேசிய கருத்து. அது கூடாது. இதை பேசுகிற போது இவர் அம்பேத்கருக்கு எதிராக பேசுகிறார் என்று பலர் விமர்சனங்களை வைக்கிறார்கள். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என்னை முழுமையாக ஆக்கிரமித்திருப்பது அம்பேத்கரின் சிந்தனைகள் தான் என்பதை இங்கே ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் பதிவு செய்தார். புரட்சியாளர் அம்பேத்கருடைய அன்பு மகன் யஷ்வந்த் ராவ், அவருடைய மகன் பிரகாஷ் அம்பேத்கர், அவருடைய உடன் பிறந்த தங்கை தான் ரமாபாய், ரமா. அவருடைய கணவர் ஆனந்த் டெல்டும்டே, பேத்தியின் கணவர். அவர் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை குடும்ப உறுப்பினராக இருந்து கொண்டு, அவர் குடும்ப வரலாற்றை முழுமையாக புரிந்து கொண்டு, அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் ஆதாரபூர்வமாக இந்த நூலை எழுதியிருக்கிறார்.
அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலேயே 2 பேர் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை எழுதி முடித்து விட்டார்கள். ஒன்று தனஞ்சய் கீர் ஆங்கிலத்தில், இன்னொன்று இந்த மராத்தி எழுத்தாளர் அவர் பேரு கயர் மோடே மராத்தி எழுத்தாளர். அந்த மராத்தி மொழியிலேயே எழுதியிருக்கிறார் பல வால்யூம்ஸ், பல தொகுப்புகள். அம்பேத்கரை படித்து பார்த்திருக்க நூல் தான். ஆனாலும் கூட அவர்கள் இருவரும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எழுதுகிறார். தனஞ்சய் கீர் ஒரு சாவர்கர் சிந்தனையாளர். சாவர்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், சாவர்கர் ரைட். அவர் எப்படி அம்பேத்கரை பார்ப்பார், எந்த கோணத்தில் அவரை அணுகுவார், அந்த தரவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அவருடைய ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும் என்பதை நாம் யூகித்துக் கொள்ளலாம். மராத்தி மொழியில் எழுதிய அவரும் கூட ஒரு ரேடிக்கல் திங்கர் என்று சொல்ல முடியாது, ஒரு முற்போக்கான சிந்தனையாளர் என்று சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு இந்த வரலாற்று நூல்கள் ஏராளம் இருக்கிற சூழலில் அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவராக இருந்து ஆதாரபூர்வமான தரவுகளோடு அவர் எழுதியிருக்கிற இந்த நூல் இன்றைக்கு ஒரு காலத்தின் தேவையாக இருக்கிறது. அவரிடத்தில் நாங்கள் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். இதை தமிழ்படுத்தி வெளியிடக்கூடிய உரிமையை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டிருக்கிறோம். அவர் அதற்கு இசையளித்திருக்கிறார். ஏற்கனவே ஒருவர் தமிழாக்கம் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அவர் தமிழாக்கம் செய்யட்டும், அதை கரிசல் பதிப்பகம் வெளியிடட்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நம்முடைய சாதிக்காரர் என்று மட்டும் பார்க்க கூடாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எங்களை மீட்க வந்த மீட்பர் என்று மட்டுமே ஒரு அளவுகளாக கொண்டு அணுகக்கூடாது. அவர் முன்வைத்த அரசியல் எத்தகையது, கருத்தியல் எத்தகையது, பங்களிப்பு எத்தகையது, அவருடைய அணுகுமுறை எத்தகையது என்பதை அறிந்து கொள்வதில் இருந்துதான் அவருக்கு நாம் செய்கிற உண்மையான மரியாதை அமையும். இன்றைக்கு அதை வேறுபடுத்தி பார்ப்பதிலேயே நமக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கின்றன. எல்லோரும் அம்பேத்கருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். அம்பேத்கர் ஜெயந்தி சங் பரிவார்களும் கொண்டாடுகிறார்கள். அம்பேத்கர் அவர்களை இந்துத்துவ தலைவர் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். புத்தகங்களை போடுகிறார்கள், எழுதுகிறார்கள். மிகுந்த வலியோடு சொன்னார், தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் தலித்துகள் இன்றைக்கு பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய நிலை உருவாகிவிட்டது. தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்ற விடாமல் தடுப்பதில் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது. ஏன் என்றால் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு, எது அம்பேத்கர் கருத்தியல் என்கிற புரிதல் நம்மிடத்திலே இருக்கிறது. அதைவிட ஒரு தற்காலிகமான வளர்ச்சிக்காக, தற்காலிகமான புகழுக்காக, தற்காலிகமான அதிகாரத்திற்காக நாம் அம்பேத்கரின் பாதையை விட்டு வழிவிட முடியாது, நழுவிவிட முடியாது. 4 எம்எல்ஏ போதாது, அது 10 மாறணும் அப்படின்னு சொல்றதுல என்ன பெரிய வளர்ச்சி இருக்கிறது? 4 10 ஆகிவிட்டால் மாற்றம் நிகழ்ந்து விடுமா? 2 எம்பிக்கள் போதாது, அது 5 எம்பிக்களாக வேண்டாமா? 2 2ஆக இருந்தாலும் அது 5ஆக மாறினாலும் ஒரே இம்பாக்ட் தான். ஒன்றும் பெருசாக நீங்க சாதிச்சிட முடியாது. தனிநபர்கள் அதிகாரம் பெறுவது என்பதல்ல, பதவி பெறுவது என்பதல்ல, சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தாக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு அதுதான். அவர் மட்டும் கான்ஸ்டிடியூஷனை எழுதாமல் இருந்திருந்தால் இந்த மண்ணில்
செக்யூலரிசம் என்பதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். எழுதுகிற போதே இந்த தேசத்திற்கான அரச மதத்தை அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள். எழுதுகிற போதே இந்த தேசம் ஒரு மதம் சார்ந்த தேசம் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பார்கள். காலம் தந்த கொடையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சூழலில் பிறந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் முன்னால பிறந்திருந்து காலமாகி இருந்தால், அல்லது நம்மை போல பின்னால் பிறந்திருந்து அந்த வாய்ப்பை பெறாமல் இருந்திருந்தால், இந்த நாடு ஏற்கனவே சங் பரிவார்கள் விரும்பியதை போல கட்டமைக்கப்பட்டிருக்கும், உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கும். இந்த நாட்டுக்கான அரசமைப்பு சட்டத்தை ஒரு சங்கி எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கும், ஒரு சாவர்கரைட் எழுதியிருக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகி இருக்கும். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அளப்பரிய வாய்ப்பை பெற்றதன் வாயிலாக நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதை நீர்த்து போக செய்கிற எல்லா முயற்சிகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை அறியாமலேயே நாம் அவர்களையும் இன்றைக்கு நம்பக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இந்தியா முழுவதும் இதுதான் நடக்கிறது. பெரியாரை நேரடியாக அவர்கள் எதிரி என்று அடையாளம் காட்ட முடிகிறது. அம்பேத்கரை எப்படி அவர்களால் அடையாளம் காட்ட முடியவில்லை, நேரடியாக எதிர்க்க முடியவில்லை. பெரியாரை எதிரி என்று காட்டுகிற அந்த அணுகுமுறை சரி, அம்பேத்கரை தங்களுடைய மதிப்புக்குரியவர் என்று காட்டுவது ஆபத்தானது. அம்பேத்கரை விழுங்கி செரிக்க பார்க்கிறார்கள். இதை தடுப்பது இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால். அம்பேத்கரை பற்றி இன்றைக்கு அதிகம் பேசுகிறவர்கள் வலதுசாரிகள். சொன்னார் பாருங்க, திரு ஆனந்த் டெல்டும்படி அவர்கள் சொன்னார், ஏன் பிஜேபிக்கு இந்த மக்கள் வாக்களிக்கிறார்கள், இந்த மக்களுடைய எமோஷனல் பாண்ட் என்னங்கிறத புரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் அந்த பல்ஸை பிடிச்சு வச்சிருக்கிறார், அந்த வீக்னஸை புரிஞ்சு வச்சிருக்கிறார். அவர் சொல்றார், அம்பேத்கரினுடைய கடவுள்ங்கிறார். யாரு? மோடி. பாபா சாஹிப் இஸ் மை காட். பிரதமர் மோடி சொல்லுகிறார். இந்த மக்கள் அதை நம்பி ஏமாந்து போகிறார்கள். தோழர்களே, விடுதலை சிறுத்தைகளின் பணி தமிழ்நாட்டு எல்லையோடு முடிந்துவிடக் கூடாது. இந்தியா முழுவதும் விரைவி பரவ வேண்டிய தேவை இருக்கிறது. எலெக்ஷன்ல மறந்துருக்க தேவையே இல்லை. எலெக்ஷன்ல கூட்டணியில் இருக்கணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், அதல்ல பிரச்சனை. அது நம்முடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது. ஆனா அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அந்த அஜெண்டா நமக்கு வேண்டாம், அது செகண்டரி தான் கூட நாம எலெக்ஷனை சந்திச்சாகணும், கூட்டணியில தொடர்ந்தாகணும் போது அதுலயும் நாம தெளிவா இருந்தாகணும். அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சண்டை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் நினைப்பதை போல நான் அவர்கள் விரும்புவதை செய்ய வேண்டும், அவர்கள் விரும்புவதை சொல்ல வேண்டும், அவர்கள் விரும்புவதை முடிவாக எடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன் என்ன முடிவு எடுக்கல, ஏன் என்ன கருத்து சொல்லல? உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினையாற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம்? நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது,
ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும்னு. எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க, ஆலோசனை. நாங்கள் 100 விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள். எங்களுக்கு அவர் கமாடிட்டி கிடையாது, எங்களுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஐக்கன், அவர் ஒரு கருத்தியல் அடையாளம். அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது நம்முடைய நோக்கங்களில் ஒன்று. அந்த அதிகாரம் எதற்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது, யாருக்கு பயன்பட வேண்டும் என்பது முக்கியமானது, அந்த அதிகாரத்தின் மூலம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பது முக்கியமானது. அந்த தெளிவில்லாமல் நாங்கள் இந்த அரசியல் களத்தில் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த தெளிவோடுதான் எல்லாவற்றையும் அணுகுகிறது என்பதை இன்றைக்கு பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருக்கிறோம். தடுமாறுகிறார் திருமா என்கிறார்கள், பின்வாங்குகிறார் திருமா என்கிறார்கள். இதை நீங்கள் ஏதோ நடக்கிறது என்பதை போல குழம்பிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். தடுமாறுகிறார் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பதில் சொல்லவில்லை. அதனால் உங்களுக்கு எந்த தடுமாற்றமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த நம்பிக்கை எப்போதும் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். நம்மை சமூக ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், நம்மை பொருளாதார ரீதியாக அவர்கள் குறைத்து மதிப்பிடலாம், இன்னும் சொல்ல போனால் நம்மை அரசியல் ரீதியாகவும் கூட குறைத்து மதிப்பிடலாம். ஆனால் நம்முடைய சுயமரியாதையை எவனும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய தன்மானத்தை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. நம்முடைய கருத்தியல் நிலைப்பாட்டில் கொண்டிருக்கிற உறுதிப்பாட்டை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. அதை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள் தமிழகத்தில் இல்லை. நாங்கள் எவ்வாறு கருத்தியல் களத்தில் தெளிவோடு இருக்கிறோம், துணிவோடு இருக்கிறோம், உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஆனந்த் டெல்டுமுடி அவர்கள் சொன்னதை போல அவருடைய செயல்பாடுகளின் மூலம் நாம் அவரை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எதிர்பார்த்த தாக்கத்தை சமூகத்தில் நாம் ஏற்படுத்த வேண்டும். சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்கர் பௌத்தம் பற்றி சொன்னாரு, பௌத்தத்தை பற்றி விசிக என்ன நிலைப்பாடு? அதுக்குள்ளேயும் பெரிய ட்ராப் இருக்கு, நிறைய வலைகள் இருக்கு. அதுல எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகிற பௌத்தம் ஆதி பௌத்தம் அல்ல, அம்பேத்கர் பௌத்தமும் அல்ல. அது கவனமாக இருக்க வேண்டும். அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் நவயானா என்கிற பெயரில் புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா என்கிற ஒரு நூலை எழுத வேண்டிய தேவை எழுந்தது. இல்லைன்னா ஏற்கனவே நிறைய டெக்ஸ்ட் இருக்குல்ல, பௌத்தத்தை பற்றி நிறைய நூல்கள் இருக்கின்றன, அது போதும் எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப புதுசா ஒருத்தர் உருவாகி நான் புதிய பைபிள் எழுத போறேன்னு யாராவது கிறிஸ்டியானிகள் எழுதுவாங்களா? ஏற்கனவே பைபிள் இருக்கு. புதுசா ஒருத்தர் நான் குர்ஆன் எழுத போறேன்னு யாராவது எழுதுவாங்களா? ஏற்கனவே குர்ஆன் இருக்கு. பௌத்தத்துக்கு ஏற்கனவே நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கும்போது, டெக்ஸ்ட் இருக்கும்போது, அதற்கான தத்துவார்த்த நூல்கள் இருக்கிற போது ஏன் அம்பேத்கர் அவர்கள் புத்தா அண்ட் ஹிஸ் தம்மா என்று ஒரு புதிய நூலை எழுத வேண்டும்? அந்த நூலை எழுதி முடித்த 3வது நாள் உறக்கத்திலேயே அவர் இறந்து போனார். அந்த வயசுல அவ்வளவு உடல் நலிவுல எந்த அளவுக்கு அவருக்கு எழுத வேண்டும் என்கிற வெறி இருந்திருந்தால், எந்த அளவுக்கு அவருக்கு ஒரு உந்துதல் இருந்திருந்தால், நாம் சும்மா இந்த சமூகத்தை விட்டுவிட்டு போய்விடக் கூடாது, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு தத்துவார்த்த நூலை தந்துவிட்டு போக வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு அவர் இருந்திருக்கிறார். நமக்கு தலைவலிச்சுன்னா ஐயான்னு போய் முடங்கிடுறோம், சுருங்கிடுறோம்.
ஒரு அறிக்கை கூட எழுத முடியல நம்மால. ஆனா ஒரு நூல், அது என்ன எப்படிப்பட்ட நூல்? ஏதோ சும்மா ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிஜாயிண்டர் இல்ல, ஒரு பிரச்சனைக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய அறிக்கை கிடையாது. நான் ஒரு விளக்கம் சொல்றேன். ஏன் எல்லோருக்குமான தலைவர் நூல் வெளியீட்டு விழாவில் என்னால் பங்கேற்க இயலவில்லை அப்படின்னு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். அது சாதாரணமானது, அதுக்கு ஒரு பெரிய டீப் திங்கிங் உங்களுக்கு தேவை கிடையாது. அது ஒரு விளக்கம். ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன், ஒரு கேள்விக்கு ஒரு பதில், ஒரு குழப்பத்திற்கு ஒரு தெளிவு. ஆனால் புத்தானி தம்மா என்பது அப்படிப்பட்டதல்ல. ஒரு பிரச்சனைக்கு சொல்லக்கூடிய பதில் அல்ல, எதிர்வினை அல்ல. அது காலம் காலத்திற்கும் இந்த மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு புனித நூலாக அமைய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு எழுதப்பட்ட ஒரு நூல். எந்த அளவுக்கு அவருக்கு அந்த தளத்தில் ஆழ்ந்த அறிவு இருந்திருக்கும் என்பதற்கு அந்த நூல் ஒரு சான்று. தத்துவார்த்த தளத்தில் சும்மா ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு 2-3 புத்தகத்தை படிச்சுட்டு அதை வச்சு இன்னொரு புத்தகம் எழுதுறதுங்கிறது அல்ல. காலம் காலமாக இந்த சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், சிந்தனை பள்ளிகள், இந்துத்துவம் என்ன சொல்லுகிறது, கிறிஸ்தவம் என்ன சொல்லுகிறது, பௌத்தம் ஆதி பௌத்தம் என்ன சொல்லுகிறது, இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, இந்த மக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பூர்வீக குடி பழங்குடி மக்களின் கலாச்சாரம் என்ன, வாழ்வியல் தத்துவங்கள் என்ன, அவர்கள் பின்பற்றக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் என்ன, அவையெல்லாம் எந்த பின்னணியில் உருவாயின, அப்படி உருவான எத்தனையோ சடங்குகள் காணாமல் போயின, இன்றைக்கு நீடிக்கிற சடங்குகள் என்ன என்ன, எவை எவை, இவை பற்றி ஆழ்ந்த அறிவு இல்லாமல் அப்படி ஒரு நூலை எழுத முடியாது. எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை மீட்க வேண்டும், அடிமையுற்று உழலுகிற சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அவர் சிந்தித்திருந்தால் இந்த நூலை படைத்திருப்பார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அரசமைப்பு சட்டத்தையும் அவர் நமக்கு அளித்திருக்கிற அருங்கொடையாக இருக்கிற புத்தரும் அவரது தம்மமும் என்கிற அந்த பங்களிப்பில் நாம் கவனம் செலுத்துவோம். அவற்றை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில் உறுதியாக நிற்போம். அப்படிப்பட்ட ஒரு இடதுசாரி சிந்தனையாளராகத்தான் ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் இன்றைக்கு ஏராளமான நூல்களை எழுதி வருகிறார். அதிலே அவருடைய பங்களிப்பு, ஆனந்த் டெல்டும்டே அவருடைய பங்களிப்பிலே இந்த பங்களிப்பு டாப் மோஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆனந்த் டெல்டும்டே ரிகார்டிங் பாபா சாஹேப் அம்பேத்கர்ஸ் ஐடியாலஜி. The left oriented writer Sri Anand Teltumde, he doesn't bother about the ruling oppression. ஆளுங்கட்சியினுடைய அடக்குமுறைகளுக்கு அவர் அஞ்சக்கூடியவர் அல்ல. அவர் சிறைப்படுத்தப்பட்ட உடனே நான் மும்பைக்கு போயவருடைய அருமை துணைவியாரை சந்தித்து ஆறுதல் சொன்னேன். அவரை மீட்பதற்கு விடுவிப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டேன். அது நிறைவேறவில்லை. ஆனாலும் அவர் நிரபராதி என்று உறுதிப்படுத்தப்பட்டு இன்றைக்கு அவர் விடுதலை பெற்று வந்திருப்பது மிகப்பெரிய ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கும் திரு ஆனந்த் டெல்டும்டே அவர்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி I would like to appreciate Sri Anand Teltumde for his great contribution on Dr. Ambedkar ideology. லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம், ஜெய் பீம்.